இந்திய எண்முறை ஒரு தடவை சொல்லலாமா? சொல்லுங்க. இந்திய எண்முறை. எண்களுக்கு இந்திய முறையில நம்ம எப்படி சொல்லுவோம்? காற்புள்ளி பிரிக்கிறது எப்படி பிரிப்போம் அப்படின்னு சொல்லினா 1 10 100 அப்புறம் கமா. முதல் எடுத்தோம்னா 3 நம்பர் தள்ளி கமா, அதுக்கப்புறம் 2 கமா போட்டே போவோம் இல்லையா? 2 எண்களா முடிச்சோம்னா கமா போட்டே போவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்தோம் தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதே இப்போ நம்ம பார்க்க போறது பன்னாட்டு எண்முறை. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் என்ன மாதிரி எண்முறையை பயன்படுத்துறாங்களோ அந்த முறையை தான் நாம இப்ப கத்துக்க போறோம். சரியா? இந்த பன்னாட்டு எண்முறை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுல எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா காற்புள்ளியை பத்தி சொல்லிடுறேன்ப்பா. காற்புள்ளி இடுறதுன்னு சொல்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் காற்புள்ளி. காற்புள்ளினா என்னடாமா சொன்னேன்? காற்புள்ளினா கமா போடுறது. எப்படி கமா போடுறது? சரியா? ஃபர்ஸ்ட் காற்புள்ளியை பத்தி பார்ப்போம். காற்புள்ளி எப்படி போடணும் அப்படின்னு சொன்னா 3 நம்பரா தாண்டாம காற்புள்ளி போடணும். இதுதான் இந்திய முறைக்கும் பன்னாட்டு முறைக்குமான முக்கியமான வித்தியாசம். சரியா? 3 நம்பர் தள்ளி கமா போடணும். எங்கே 3 நம்பர்னா எப்போதும் போல தாண்டாமா ரைட்ல இருந்து லெஃப்ட், வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துக்கு தான் கமா போடணும். அப்போ ஃபர்ஸ்ட் 1 2 3 நம்பர் தள்ளி கமா. அடுத்தது 1 2 3 தள்ளி கமா. 1 2 3 கமா. ஃபர்ஸ்ட் இந்த காற்புள்ளியை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் பேஸ். இந்திய முறைக்கும் சரி பன்னாட்டு முறைக்கும் சரி. இது ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காற்புள்ளி முடிச்சோடனே அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா இடம. சரியா? இந்த 1 இது 10 இது 100. கவனி. ரைட்டா? அது எப்போதும் போலதான். அதுக்கப்புறமேட்டு கவனிங்க. பாருங்க, இது 1000 சொல்லணும். அடுத்தது 10,000 சொல்லணும். அடுத்தது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா 100,000. ஏன்டா 100,000 சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அங்க எண்களை 3 காற்புள்ளிகளா பிரிச்சுட்டு வரும். ஆமா தானே? என்ன சொல்றீங்கன்னா 1000த்துல 3 நம்பர் வரும். 1000 10,000 100,000. சரியா? 1000 10,000 அடுத்தது 100,000. அடுத்தது நம்ம என்ன சொல்லிடுவோம்? 10,000 முடிச்சோடனே இதை என்ன சொல்லுவோம்? இந்திய முறையில இதை லட்சம்னு சொல்லுவோம். லட்சத்தானா பன்னாட்டு எண் முறையில என்ன சொல்றோம்னு சொல்லினா 100,000 சொல்லுவோம். சரியா? 100,000 100,000 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு லட்சத்துக்கு தான் 100,000 குறிக்கும். அடுத்தது பாருங்க, 100,000 முடிஞ்சோடனே 1000 முடிஞ்சோடனே நம்ம என்ன சொல்லுவோம்? லட்சத்துல சொல்றோம் இல்லையா இந்திய முறையில. ஆனா பன்னாட்டு முறையில மில்லியன் அப்படின்ற வார்த்தையால குறிப்போம். என்ன அப்படின்னு சொன்னா மில்லியன் சொல்லுவோம். அதுல முதல் மீய மட்டும் எடுத்துக்கலாம். இதுதான் மில்லியன். 100 மில்லியன் 10 மில்லியன் 1 மில்லியன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மில்லியன்றது நமக்கு எதை குறிக்கும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா 10 லட்சம் மில்லியன் சொல்லுவோம். 10 லட்சத்துனா மில்லியன் சொல்லுவோம். பாருங்க, 1 மில்லியன் இது மில்லியன் முடிஞ்சா அடுத்து என்ன வரணும்னு சொல்லிக்கிட்டா 10 மில்லியன். 10 மில்லியன்றது நமக்கு என்னன்னு சொல்லிக்கிட்டா கோடி. கோடி தான் 10 மில்லியன். அடுத்து 10 மில்லியனுக்கு அப்புறமா 100 மில்லியன். 100 மில்லியன். மில்லியன் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன வரும்னு சொல்லிக்கிட்டா மில்லியன் பில்லியன். என்னடாமா வரும்? கேள்வில முதல் எழுத்து பி மட்டும் எழுதுவோம். பில்லியன் இது. அதை மட்டும் இங்க எழுதுவோம். பில்லியன் பி. 1 மில்லியன். பில்லியன் முடிஞ்சதா? அடுத்தது என்ன வரும்? 10 மில்லியன். அடுத்து ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா 100 மில்லியன். சரி, இதோட முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதானா அப்படின்னு சொன்னா எண்களுக்கு முடிவே எண்களுக்கு முடிவே கிடையாது. அது ஏறு வரிசையிலனாலும் சரி இறங்கு வரிசையினாலும் சரி. இறங்கு வரிசையில ஏன்னுச்சு இல்லையா 0 முடிஞ்சிடாதான்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் முழுக்கள் வரும். அதை நம்ம போக அடுத்த 3வது டேர்ம்ல படிக்க ஆரம்பிச்சோம். முழுக்கள்னா என்னன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் நம்பர்ஸ் குறை எண்கள் படிப்போம். சரியா? அப்ப எண்களுக்கு ஏறு வரிசையிலும் சரி இறங்கு வரிசையிலும் சரி முடிவு என்பதே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
சரியா? அப்போ இப்போ நான் என்ன சொல்றேன் பாருங்க. இப்போ இதை வந்துட்டு பன்னாட்டு எண் முறையில சொன்னேன். இப்போ அதே மாதிரி நம்ம இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்னென்ன வரும்? இது 1 அப்படியே தான், 10 அப்படியே தான், 100 அப்படியே தான். அடுத்தது 1000 அதே 1000 தான், 10,000 அதே 10,000 தான். பாருங்க 1 அதேதான் வரும். அடுத்தது பாருங்க அவங்க 100,000 சொல்றதுல இருந்தா வித்தியாசம் வருது. 100,000 தான் நாம லட்சம் சொல்றோம். இதுதான் வித்தியாசம். 100,000னா லட்சம். அடுத்தது மில்லியன் சொல்றதுதான் 10 லட்சம். அடுத்தது 10 மில்லியன் சொல்றதுதான் கோடி. 100 மில்லியன் சொல்றது 10 கோடி. அடுத்து என்ன வரும்? பில்லியன் 100 கோடி. அடுத்தது இது வந்துட்டு 1000 கோடி. 1000 கோடி. அடுத்தது இது வந்து 10,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான் எண்முறை. இதுதான் எண்முறை. இஸ்முனா பிடிக்கும். ஒரு டிஜிட் சொல்றேன் பாருங்க. 1 10 100. அடுத்தது 1000 10,000 100,000. 1000 10,000 100,000. 100,000 தான் புதுசா சொல்லணும். அடுத்தது பாருங்க 1000 10,000 100,000 முடிச்சோன்னு கவனிச்சு போட, நல்லா மறந்துடவே கூடாது. அடுத்தது மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். அடுத்தது மில்லியனுக்கு அப்புறமா பில்லியன். பில்லியன் 10 பில்லியன் 100 பில்லியன். அடுத்தது சொல்லணும்னா ட்ரில்லியன். ட்ரில்லியன் 10 ட்ரில்லியன் 100 ட்ரில்லியன். அப்படியே எண்கள் போயிட்டே இருக்கு. ஸோ எண்களுக்கு முடிவென்பதே கிடையாது. ஓகேடா தங்கம்? இப்போ எண்களுக்கு நம்ம பாருங்களேன். இப்போ நம்ம சொல்ற மாதிரி கால்குலி போட்டுட்டோம். பன்னாட்டு எண் முறைக்கு 3 ஸ்தானமா நம்பர் கமா போடணும்னு சொன்னேன். அடுத்தது இந்த இடமதிப்பும் எழுதிட்டோம். இப்போ அடுத்தது எண்களை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்ப்போம். பன்னாட்டு எண் முறையில நல்லா பார்த்துக்கோங்க, வித்தியாசம் தெரியுது நமக்கு. லட்சம்னு கொடுத்தாங்கன்னா அது இந்திய எண் முறையா பன்னாட்டு எண் முறையா? இந்திய எண் முறை. மில்லியன் கொடுத்தாங்கன்னா அது பன்னாட்டு எண் முறையா இந்திய எண் முறையா? நல்ல ஞாபகம் தருங்க. மில்லியன் வர்றதுக்கு போய் அவங்க மில்லியன் எங்கேயாவது எழுதியிருப்பாங்க. அந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வேற எதுவும் பன்னாட்டு முறைக்கு மேல இந்திய முறையை சொல்லக்கூடாது. கமா போட்டக்கூடாது. இந்திய முறைப்படி 3 கமா போட்டிருக்க இடத்துல போய் நம்ம லட்சத்தையும் கோடியையும் கொண்டு போய் வைக்க கூடாது. 3 கமா போட்டிருக்க இடத்துல நம்ம பன்னாட்டு எண் முறையை தான் பயன்படுத்தணும். 3 நம்பருக்கு அப்புறமா 2 கமா போட்டுக்கணும். அந்த இடத்துல இந்திய எண் முறையை தான் பயன்படுத்தணும். நல்லா தெரியணும் நம்ம எங்க இந்திய எண் முறையை பயன்படுத்தணும், எங்க பன்னாட்டு எண் முறையை பயன்படுத்தணும். மில்லியன் வந்தா கோடி வந்தா லட்சம் வந்தா பில்லியன் வந்தா 3 நம்பருக்கு அப்புறம் 2 நம்பரா கமா வந்துச்சுன்னா 3 நம்பரா கமா வந்துச்சுன்னா தெரியுது. ஓகேவா? நல்லா தெரியுமானது வாசிக்கிறது. ஓகேவா? இந்த பன்னாட்டு எண்களை எப்படி வாசிக்கிறதுன்னு ஒரு பார்க்கணும். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி 3 நம்பர் தள்ளிக்கமா, 3 நம்பர் தள்ளிக்கமா, 3 நம்பர் தள்ளிக்கமா, 3 நம்பர் தள்ளிக்கமான்னு இருக்கு. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? கால்குலி இடுங்க, இடமதிப்பு எடுத்துங்க, அதுக்கப்புறமேட்டு வாசிக்கிறது. அதே மாதிரி எழுத சொன்னாங்கன்னா எழுதுதல். நம்ம 2மே செய்ய போறோம். கவனிங்க பாருங்க. இப்போ நான் கமா போடுறது தான் ரைட் டு லெஃப்ட், வாசிக்கிறது லெஃப்ட் டு ரைட். இந்த பக்கத்துல இருந்து தான் வாசிட்டு போகணும். ஓகேவா? இப்போ பாருங்க, முதல்ல இந்த 3 நம்பர் தாண்டி கமா இருக்கு. அப்ப இந்த 3 நம்பரையும் நான் சேர்த்து வாசிக்கணும். 3 நம்பர் சேர்த்து வாசிக்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1 10 3 நம்ம சேர்த்து வாசிப்போம்ல. எப்படி வாசிப்போம்? இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா என்னன்னு படிப்போம் நம்ம. ரொம்பவே ஈஸி. நம்ம 100 பிளேஸ் நல்லா தெரியும். 100 வாசிக்க தெரியும் நமக்கு. பாருங்களேன், இந்த நம்பரை என்ன சொல்றீங்க? 900. 900 எந்த இல்லு வரணும்? எந்த இல்லு வரணும் 900க்கு? மத்தல தோ இல் லா இரம்.
சேர்த்து சேர்த்து வாசிக்கணும். நீங்க 3 நம்பரா வாசிக்கிறது ரொம்பவே ஈஸி. நமக்கு நல்லா தெரியும். பாருங்களேன், இப்போ இந்த 3 நம்பரையும் சேர்த்து இந்த இடம் மதிப்பை சொல்லுவேன். கவனிங்க, 565 பில்லியன். 885